ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்க. நேற்று வந்து நான் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை எங்கள் ஊரில் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலைங்க. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. இன்றைக்கி வந்து காலையில் வந்து கிளைமேட் வந்து இப்படி தாங்க இருக்குது எங்கள் ஊரில். லைட்டாக டல்லாக தான் இருக்குதுங்க. உங்கள் ஊர்லலாம் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் லைட்டாக வெயில், காலையில் வெயில் தாங்க. நேற்றும் வெயில் தான், ஆனால் மழை இல்லைங்க. உங்கள் ஊர்லலாம் மழையா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் வீட்டிலங்கிறத விட நான் ஸ்பெஷலாக என் மகனுக்கும் நானும் வந்து ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணுறதா நாங்கள் 2 பேர் ஒரு இது எடுத்திருக்கோங்க. ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் என் மகன். நான் வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன். அதனால் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, உன் மகனுக்கு சாப்பாடு கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வந்து என் மகனை சாப்பிட வைக்கிறதுக்காக இதுதான் ஒரு ஐடியா. ஏன்னா காலையில் என்றைக்குமே அவன் சாப்பாடு சாப்பிடுவான், இல்லாட்டி இட்லி தோசை சாப்பிடுவான். ஒரு 2-3 நாள்ல இருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, காலையில் மட்டும் சுண்டலும் அது இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற ஃபுட் ஏதாவது நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணியிருக்கோங்க. 2-3 நாளாக காலையில் எழுந்திரிச்சோடனே நாங்கள் வந்து சுண்டலும் இல்லாட்டி இந்த மாதிரி பச்சை பயிரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் வெரைட்டி பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோங்க. நான் சாப்பிட்டா தான் அவன் சாப்பிடுவான், இல்லாட்டி அவன் சாப்பிட மாட்டான். அதனால் இந்த மாதிரி அவனை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து காலையில் இதாங்க எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒல்லியாக இருக்கிறதும் குண்டாக இருக்கிறதும் அது அவங்கவுங்க உடம்பு பொறுத்துங்க. என் மகன் வந்து எங்கள் வீட்டுக்காரரு மாதிரி, எங்கள் வீட்டுக்காரரு ஒல்லியாக தான் இருக்கிறாரு, நான் வந்து குண்டாக தான் இருக்கேன். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, உன் மகனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறியா இல்லையா, இதையே கேள்விங்க. அவங்க அப்பா மாதிரி அவள் இருக்கா, என்ன மாதிரி அவள் இல்லை. நான் என்ன பண்ண முடியுங்க? நான் சாப்பிடாமல் இருந்தாலே குண்டாக தான் இருப்பேங்க. அவள் சாப்பிட்டாலும் குண்டாக ஆக மாட்டேங்கிறா. அதனால் இன்றைக்கி மத்தியானம் வந்து சிம்பிளான லஞ்சு தாங்க. இன்றைக்கி என்னென்னா வெறும் சாம்பாரோட சாதம் தாங்க. அதனால் எனக்கும் ப்ரோட்டீன், நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் நான் வெஜ்ஜில் வந்து ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறது வந்து இப்போ சுண்டல் வகையில் தான் இருக்குது. அதனால் அதை தான் நாங்கள் கண்டினியூ அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு அந்த ஒரு முடிவு பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி மத்தியானம் வந்து என்னென்னா சாதமும் ஒரு சாம்பார் தான் மட்டும்தாங்க வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, குண்டாக இருக்கிறதும் ஒல்லியாக இருக்கிறதும் அவங்கவுங்க உடம்பு பொறுத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப குண்டெல்லாம் இல்லைங்க. ஆனால் என் மகனை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் குண்டு தான். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா மாதிரி தான் அவன் இருக்கான். அதனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுல தான் ரொம்ப பிரச்சனைங்க. சாப்பிடவே மாட்டான். என்ன பண்ணி கொடுத்தாலும் சரி, இவனுக்காக நான் ரொம்ப மெனக்கெடுக்கிட்டுருக்கேங்க. அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணால் நானும் சாப்பிட்லாம், அவனும் சாப்பிட்லாம். அப்போ வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போகுங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ சரி, இதையே நம்ம கண்டினியூ பண்ணலான்னு தான் நாங்கள் இருக்கோம். நான் மோஸ்ட்டாக என் மகனுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் பொருள் வந்து இது வரைக்கும் எதுவுமே நான் அவனுக்கு தரலைங்க, குழந்தையிலேருந்து. ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ வந்து இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் ஏதாவது ஒரு கோல்டானாலும் எந்த ஆனாலும் டக்குன்னு அவனுக்கு கோல்டு அப்படியே எஃபெக்ட் ஆயிருங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயம். மற்றபடி அவன் விளையாடுறது எல்லாமே கரெக்டாக இருக்கான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் ஐடிக்கு வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. எல்லோரும் குழந்தைகளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க.